என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. சீமானை எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல. இது எந்த மாதிரியான கணக்குன்னே புரியல. இது ஏன் தினமலர் அப்படி ஒரு செய்தி எப்படிங்க சேர முடியும்? வடதுருவமும் தென் துருவமும் எப்படிங்க சேர முடியும்? சாட்டை அப்ப என்ன பண்ணுவார்ன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. எப்படி விஜய் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நடக்காது, நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா அப்படியே அது எப்படி பேசணுமோ அப்படின்றத அவர் பேசுவாரு, அவரால் பேச முடியும். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இருக்காது. அப்படியே மாத்தி எப்படிலாம் பேச முடியுமோ எல்லாம் பேசுவார். இல்ல அப்படியும் நடக்கலன்னா எப்படி நடக்கும்னா அவர் கட்சி விட்டு வெளியே போய் திமுக சேர்ந்துருவாரு. கூட்டணின்னு போட்டாங்க, யார் யாரை கூப்பிட்டாங்கன்றது மட்டும் மென்ஷன் பண்ணவே தாவேக்கா தான் ட்விஸ்டே. இப்ப போய் நீங்க சீமான்ட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? தம்பி, நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு தம்பி. நான் வந்து தேர்தலில் போட்டி போட்டு 8% ஓட்டு வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க, என்கிட்ட கூட்டணி வருமா இல்ல நான் கூட்டணிக்கு போகணுமா அப்படின்னு. இந்த இப்படி ஒரு கூட்டணியில இல்ல சீமான் கூட சேர்ந்து விஜய் நிக்கிறதுக்கு விஜய் தனியா போய் ரோட்ல நின்றுலாம். டிவிக்கே இதை ஒத்துக்க மாட்டாங்க, தொண்டர்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க. தளபதி, நீங்க படம் நடிக்க கூட திருப்பி போயிடுங்க, இந்த கூட்டணியில மட்டும் இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே தவிர தாவேக்கா தான் கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்க. ஏன்னா அதுல மென்ஷன் பண்ணி துணை முதலமைச்சருக்கும் 100 சீட்டும் தரேன் அப்படின்னா அப்போ தாவேக்கா தானே. தம்பி, நீ யாரா எனக்கு துணை முதலமைச்சர் தர? நான் உனக்கு தரேன்டா பிரதமர் வேட்பாளரா. நான் தமிழ்நாட்டை தனி நாடா பிரிச்சு நான் உன்னை பிரதமர் ஆக்குறேன்டா அப்படின்னு. அப்ப கூட நீங்க பிரதமர் அவர் ஆக மாட்டார், அவர் அதிபருங்க. அதிபர் வேறு, பிரதமர் வேறு. விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ற விஷயங்கள். ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் கூட வந்தாருன்னா அது ஒரு சீனியர் லீடர் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியலன்னா கூட ஓகேப்பா இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி நபர்களா இருப்பாங்க. அப்போ திமுகவுக்கு அது பலவீனமா மாறும். அந்த இடத்துல தேமுதிக போனாலும் ஒண்ணுதான், போகலனாலும் ஒண்ணுதான். 0.83% ஓட்டு வச்சிருக்க ஒரு கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துட முடியும்? பணம் தொட்டு மணி மணி அப்படின்னு ஒரு பாட்டு போயிருச்சுன்னா இல்ல, திடீர்னு அந்த பாட்டு ஞாபகம் வச்சு. நீங்க ஏதோ கேட்டோன்னு எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வச்சு. கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போற கட்சி இருந்தா தானங்க அதுவும் வரும். கட்சி இருக்கு அப்புறம் எப்படி அது வரும்? கரெக்ட். நீங்க அது எதுவுமே இல்லாம தான் இங்க ஒரு கட்சி வந்து பேரத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் பேசுறேன் அங்கேயும் பேசுறேன்றாங்க. இங்க ஒரு ஆளுநர் கூட மீட்டிங் போகும்போது அங்க போயிட்டு நயினார் நாகேந்திரன் பேச வேண்டியது. இது ஓப்பனா சொல்றதுக்கு எங்க உங்களுக்கு பேரம் முடியுதோ அங்கதான் போவாங்க. இதோட 7 சீட்டு இல்லை இங்கே 10 சீட்டு தரேன்னு சொன்னாங்கன்னா இங்கே ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி போவாங்களே தவிர விஜய் கூடலாம் அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு போய் நின்று விஜயை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், வந்து கட்சியை காப்பாற்றணுன்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். ரெட்ரோலுக்ஸ் சேனலுக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. மகாராஷ்டிரா மாநிலத்தோட துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் பார்த்தோன்னா நேற்றுக்கு தனி விமானத்தில் வந்து இறந்துருக்காரு. அதை பற்றி அவருக்கு ஒரு இரங்கல் சொல்லிடலாம். நேற்று கிடையாது, இன்னைக்கு காலையில் ஒரு தனி விமானத்தில் போனப்போ ஒரு சிறிய ரக விமானம், ஒரு 3-4 பேர் போயிருக்காங்க. அவரோட சேர்த்து ஒரு 5 பேர் என்னமோ போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு சோகமான நிகழ்வு தான். ஆழ்ந்த இரங்கல்கள் ரெட்ரோலுக்ஸின் சார்பாக வந்து தெரியப்படுத்திடலாம். அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவர் வந்து இப்போ பிஜேபி எதிர்த்தோன்னே 2000 கோடி கிட்ட வந்து ஊழல் செய்தார் அப்படின்னா, அதுக்கப்புறம் பிஜேபியோட போய் அவர் சேர்ந்ததுக்கு பிறகு அதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாகாமல் இருந்தாலுமே கூட அவர் காங்கிரஸ், பிஜேபி, சிவசேனா அப்படின்னு எல்லா கட்சிகளுடைய இதுலேயும் வந்து துணை முதலமைச்சராக வந்து இருந்திருக்கார். இப்போ எப்படி நம்ம இங்கே சில பேர் அந்த மாதிரி உதாரணம் காட்டலாம், பேர் சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி அதாவது பார்ட்டிக்காக இல்லாமல் அந்த ஒரு தனிநபருக்காக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அப்படின்றது அங்கே மிக முக்கியமானது. அதை விட முக்கியமானது சரத்பவார் அவர்கள் தான், இவருடைய பெரியப்பா, சித்தப்பா. அவர் சரத்பவாருடைய அண்ணன் மகன் தான் வந்து இவர் அஜித் பவார். அஜித் பவாருடைய அந்த இதுவே வந்து தேசியவாத காங்கிரஸே என்னோடது அப்படின்னு சொல்லி அவரையே இது பண்ற அளவுக்கு இவர்கிட்ட ஒரு அரசியல் செல்வாக்கு வந்து இருந்துச்சு அப்படின்றது மிகையா இருக்காது சொன்னா கூட. ஏன்னா காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் யாருதுன்னு கேட்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இவர் கூட எல்லாரும் வந்து இவர் தான் தேசியவாத காங்கிரஸ்ன்ற அளவுக்கு போய் வந்து மாறுச்சுன்றதெல்லாம் இருந்தது.
ஆனால் அவருடைய இந்த இறப்பு அப்படின்றது இப்படி இருந்திருக்க வேண்டாம்ன்றது தான். வெறும் 66 வயது தான் ஆகுது. அரசியல் 66 வயசுன்றது ஒன்றும் கிடையாது, பெரிய வயசும் கிடையாது. இன்னும் பல நிகழ்வுகளில் அரசியல் வரலாறு இடம் பிடிக்க வேண்டிய ஒரு நபர் இப்படி இறந்ததுன்றது ஒரு துரதிருஷ்டவசமானது தான். காலையில் தினமலர் பேப்பரை ஓப்பன் பண்ணோடனே ஒரு குபீர் செய்தி எனக்கு ஒன்று பட்டுச்சு கண்ணில். அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் மீளலை. அதுக்குள்ளே நம்ம திருப்பி நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. தாவேக்காவுடன் நாதா அக்கா கூட்டணி, அது இல்லாமல் நம்ம ராமதாஸ் ஐயாவும் கூட்டணி இருக்காங்க. அதான் பாமகவும் வருது, கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. துணை முதலமைச்சர் பதவியும் 100 சீட்டும் தரனே, எங்கள் கட்சிக்கு வந்துருங்கன்னு விஜய் அவர்கள் கூப்பிட்டதாக ஒரு தகவல்கள் உலா வந்துக்கிட்டே இருக்குது இந்த சமூக வலைத்தளங்களில். வாயிலடி அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது விஜய், ராமதாஸ், சீமான், ஆமாம், 3 தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்கு. 3 ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 3மே தனித்தனியாக இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. இந்த விவேக் சொல்ற மாதிரி தான், பிரிச்சு பேசும்போது சைலண்டா இருக்கு, சேர்த்து பேசினா வயலண்டா மாதிரி. விஜய் ராமதாஸ் கூட ஓகே, அது ஒரு மாதிரி ஓகே. வன்னியர்கள் ஏற்கனவே அவங்க ஓட்டு விஜய்க்கு கொஞ்சம் வருதுன்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிபடுது. ராமதாஸ் ஐயா தனியா இருக்காரு, அவர் மேல பெரிய அளவுக்கு எதுவும் ஊழலோ அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு நபரா இருக்காரு, அரசியல்ல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நபரா இருக்காருன்றதுனால அவரை கூட ஓகே, அவரை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த மற்ற இடங்கள்ல நமக்கு ஒரு வட மாவட்டங்களில் நமக்கு ஒரு கெயின் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. சீமானை எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல, இது எந்த மாதிரியான கணக்குனே புரியல. இது ஏன் தினமலர் அப்படி ஒரு செய்தி எப்படிங்க சேர முடியும்? வட துருவமும் தென் துருவமும் எப்படிங்க சேர முடியும்? நிலவும் எப்படி சேர முடியும்? எனக்கு சாட்டை அப்ப என்ன பண்ணுவார்ன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. எப்படி விஜய் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நடக்காது, நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா அப்படியே அது எப்படி பேசணுமோ அப்படின்றத அவர் பேசுவாரு, அவரால் பேச முடியும். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இருக்காது. அப்படியே மாத்தி எப்படிலாம் பேச முடியுமோ எல்லாம் பேசுவார். இல்ல அப்படியும் நடக்கலைன்னா எப்படி நடக்கும்னா, அவர் கட்சி விட்டு வெளியே போய் திமுக சேர்ந்துருவாரு. இது வேணா நடக்கும். இல்ல தம்பி, இல்ல சட்ட நான் தம்பி கூட போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னா, சரிண்ணா அப்ப நான் அப்படியே போய் திமுக போய் சேர்ந்துக்கிறேன்னு அண்ணன் சொல்லவே வேணாம், தம்பி கூட விட்டுறல. அண்ணன் 2 சிரிப்பு மட்டும், புகான்னு 2 சிரிப்பு. தம்பி நம்ம தம்பி, அவரு நம்ம அண்ணன் கட்சி அப்படின்னு இல்ல, அது அவர் எப்பவுமே அதான் சொல்றாரு, அண்ணன் கட்சி தம்பி கட்சி. நடுநடுல அவரே மாத்தி லாரியில் அடிபட்டு செத்துருவேன், அது தெரியுமா இது தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது. நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு 15 வருஷம் ஆகும் பதில் சொல்ல. அது தம்பி கட்சி, இது அண்ணன் கட்சி, இனிமேல் நீங்கள் அவங்கள போய் சீண்டாதீங்க அப்படின்னாங்க. பட் அந்த மாதிரிலாம் அவங்க தொடர்ந்து அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது நடக்காத ஒரு காரியம். இந்த 3ம் சேரவே சேராது. 2 கூட சேரும், 3வது சேராது. 3வது சேரவே வராது. அதுக்கு வேலையே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை கூட்டணின்னு போட்டாங்க, யாரை கூப்பிட்டாங்கன்றது மட்டும் மென்ஷன் பண்ணல. தாவேக்கா தான் ட்விஸ்டே. இப்போ போய் நீங்க சீமான்ட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு, தம்பி நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு தம்பி, நான் தேர்தலில் போட்டி போட்டு 8% ஓட்டு வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க என்கிட்ட கூட்டணி வருமா இல்லை நான் கூட்டணிக்கு போகணுமா அப்படின்னு. நான் தானே அண்ணன் தம்பி தான் நீங்க வரணும் அப்படின்னுவாரு. அப்போ இயல்பாவே இந்த கூட்டணி ஒட்டாது. 2வது, இந்த இப்படி ஒரு கூட்டணியில இல்ல சீமான் கூட சேர்ந்து விஜய் நிக்கிறதுக்கு விஜய் தனியா போய் ரோட்ல நின்றுலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. 2வது, அப்படி ஒண்ணு போனா கூட முதல்ல டிவிக்கே இதை ஒத்துக்க மாட்டாங்க, தொண்டர்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க. தளபதி நீங்க படம் நடிக்க கூட திருப்பி போயிடுங்க, இந்த கூட்டணியில மட்டும் இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அப்படி போட்டு போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியிலையும் சொல்லுவாங்க, இது வேண்டாம். இல்ல நாம் தமிழர் கட்சியில கூட ஆரம்பத்துல வரவேற்பு இருந்துச்சு, அவங்க கூட வச்சிடலாம் அப்படின்னு. அது இல்லாம ஒரு திராவிடம் எல்லாம் பேசுறாரு, பெரியாரை பத்தி பேசுறாரு. அவர் பெரியார் மண்ணுன்னுவாரு, இவர் பெரியாரையே மண்ணுன்னுவாரு. அதனால ஒத்து வராது, ஒட்டாது அப்படின்றதுதான். இது ஏதோ டைவெர்ட் பண்ணி விடுற மாதிரியான சில விஷயமா இருக்கு. உங்க கூட இனிமே யாருக்கும் கூட்டணி கிடையாது, இப்ப நீங்க மட்டும்தான் கூட்டணி, நீங்க சீமான், ராமதாஸ் இவங்கெல்லாம், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்தாதான் கூட்டணின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர இது நடக்காது. இது எப்படி அதிமுக திமுக சேராதுன்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரிதான் நாம் தமிழரும் தாவேக்காவும் சேராது. நாம் தமிழருக்கு பதிலாக காங்கிரஸ் போட்டிருந்தா கூட ஏதோ ஒரு இந்த நியூஸ் படிக்கிறதுக்காக நம்மளுக்கு படிக்கிற ஓகே பரவாயில்ல வரத்துக்கு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது ஏதோ நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரியே தென்படுது கண்ணில். அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தென்படுது.
பட் அது கூட வந்து ஓரளவுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது எப்படி நடக்கும்னே தெரியல. அப்படியே நடந்தாலுமே கூட இது எப்படி வந்து 2 பேரும் கனெக்ட் ஆவாங்க, எப்படி ஓட்டு கேட்க போவாங்க, சீமான் என்னன்னு சொல்லி பேசுவாரு, ஏகப்பட்ட இது பேசியிருக்காரு. ஒண்ணு சாம்பார்னு சொல்லுங்க, இல்ல குழம்பும் சரி தானே, கருவாட்டு குழம்புன்னு சொல்றீங்க, கருவாட்டு சாம்பார்னு சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தாவேக்கா தான் கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்களாம். ஏன்னா அதுல மென்ஷன் பண்ணி துணை முதலமைச்சருக்கும் 100 சீட்டும் தரேன் அப்படின்னா அப்போ தாவேக்கா தானே. தம்பி நீ யாரா எனக்கு துணை முதலமைச்சர் தர? ஆ. நான் உனக்கு தரேன்டா பிரதமர் வேட்பாளரா, நான் உனக்கு தமிழ்நாட்டை தனி நாடா பிரிச்சு நான் உன்னை பிரதமர் ஆக்குறேன்டா அப்படின்னு. அப்ப கூட நீங்க பிரதமர் அவர் ஆக மாட்டார், அவர் அதிபருங்க. சரி. அதிபர் வேறு பிரதமர் வேறு, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால அவர் வர மாட்டார், தம்பி தான் போகணும். தம்பி தான் போகணும். இது நடக்கவே கூடாது. இது நடந்துச்சுன்னா பெரிய பிரளயமே இங்க வந்துடும். தமிழ்நாடே கோளாறா தமிழ்நாடு ஏற்கனவே கோளாறா தான் இருக்கு. இப்ப இந்த கோளாறுன்னு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க. ஆனா இது டைவர்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். இது நடக்காது. இது முதல் பக்கத்திலேயே போடணும்ன்ற, அது போடணும். அதுல ஒரு அரசியல் இருக்கு, அது போடணும். இல்ல காமெடி நியூஸ்லாம் வந்து கடைசியில தானே போடுவாங்க. காமெடி நியூஸ்லாம் இப்போ போடுறது எல்லாமே காமெடி தான். இது முதல் பக்கமா இருந்தாலும் சரி, 30வது பக்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே காமெடி நியூஸ் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, டெய்லி பேப்பர் பாக்குறீங்க, என்னென்னலாம் நியூஸ் வருதுன்றத பாக்குறீங்க. அதுல ஒண்ணுதான் இது. அது ஃப்ரண்ட் பேஜ்ல பரபரப்பு தான். ஆமா ஆமா பேசியிருப்பாங்க. தாவேக்கா சீமான்ட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வாங்க, வந்துட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடணும். சரி தம்பி, 234 தொகுதியில நானே நின்னுக்கிறேன் அப்படின்னு அவர் எதனா சொல்லியிருப்பாரு. சரிங்க, நான் ஃபோனை நான் வச்சிடுறேன், எனக்கு ஆதரவு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு ஃபோனை மட்டும் வச்சிடுறேன், நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஏதாவது நடந்திருக்கும். இது போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா எஸ்ஏசி அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் விட்ட விடுப்புக்கு வந்து நீங்கள் காங்கிரஸ் வரணும், ஒரு ஆட்சி மாற்றம்னு நினைக்கும், உங்களுக்கும் இங்கே வந்து ஒரு செல்வாக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்சி அவர்கள் வந்து திடீர்னு இப்போ வந்து பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நீங்கள் வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்றது எஸ்எஸ்சி அவர்களும் ஒரு எஸ்எஸ்சி ஏற்கனவே வந்து இவர்கிட்ட வேலுச்சாமி அவர்கள்ட்ட, திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து பேசியிருக்காங்க. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைன்றது நடந்துகிட்டு தான் இருக்கு. காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி தாவேக்கா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த பனிப்போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிறிஸ்தோடங்கர் நேற்று வந்து பேசும்போது திமுக சீக்கிரம் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தளபதி அப்படின்றவர் காங்கிரஸை பிடிச்சி கிழின்னு கிழிச்சிருக்காரு. அதற்கு எதிர்வினையாற்ற மாதிரி மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதற்கு கண்டனம் தெரிவித்து செல்வ பெருந்தகை வந்து ஒரு அறிக்கையை வந்து விடுறார். இது வந்து தாவேக்கா கூட திமுக தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி வருமா வராதான்றதை தாண்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. பெரிய சாதாரண பிரச்சனை அப்படியே ஆரம்பிச்சு கிராக் விட்டு இப்போ பெருசா பெரிய அளவுக்கு வந்து விழுந்துருச்சு. ஒரு சிலர் திமுக கூட இணக்கமா இருக்காங்க, நிறைய பேர் வந்து திமுக கூட வந்து இணக்கமா இல்லை. காரணம் அவங்களுக்கு மரியாதை இல்லை, சரியான வந்து அணுகுமுறை நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, காங்கிரஸ்காரனாலே ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளேயுமே இருக்குது. நீங்கள் இந்த ஹோல் விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதில் எங்கேயுமே ராகுல் காந்தியோட இது எதுவுமே இல்லை. இதை பேசாதீங்க, இப்போ அதிகார பகிர்வை பற்றி பேசாதீங்க, கூட்டணியை பற்றி பேசாதீங்கன்ற ஒரு விஷயம் எங்கேயுமே ராகுல் காந்தி கிட்டேருந்து வரலை. இப்போ இந்த 19ஆம் தேதி அவங்க போய் பேசிட்டு வந்தாங்க, டெல்லியிலலாம் போய் பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி யாரும் வெளி உலகத்தில் பேசாதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர இதை மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அவங்களுமே ஒரு சஸ்பென்ஸில் தான் வச்சுருக்காங்க. ரெண்டாவது திமுக தான் ஆரம்பிக்கணும் கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு. திமுக வந்து வாங்க என்னன்றதை பேசுவோன்னு திமுக ஒரு வச்சுருக்காங்க. பொறுங்க, பேசுவோம், என்ன அவசரம், இன்னும் டைம் சொல்லலை, டேட் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? எங்கள் கூட்டணியில் தானே இருக்க போகிறீங்க. இல்லை, எங்கள் கூட்டணியில் தான் இருக்க போகிறோம், ஆனாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு, பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஹோல்ட் பண்ண அவங்களுக்கு வந்து இந்த ஒரு என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு இது வந்துடும். இப்போ விஜய்கிட்டையும் பேச முடியாமல் போயிடும், அங்கே வச்சு இங்கே டிமாண்ட் பண்ண முடியாமல் போயிடும்ன்றதுனால ஹோல்ட்லேயே வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் வந்து கேட்பாங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி கிட்ட பேசலான்ற மாதிரி ஒரு கணக்குகள் போயிட்டுருக்கு. மேபி அப்படி போச்சுன்னா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காங்கிரஸ் அப்படி மத்தாலும் இவங்க வந்து 70 சீட்டும் 2 ராஜ்யசபா சீட்டும் காங்கிரஸ் வந்து தலைவர் அவங்க 28 தான் ஃபைனல் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க இன்னமும் அதே புடியில் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இன்னும் அவங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து இன்னும் தொடங்காமல் இருக்கிறது எப்படி பார்க்கலாம்? இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் தனியாக நம்ம வந்து நிப்பாட்டுறதுக்கு இறுதி வேட்பாளர் பட்டியலையும் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த காங்கிரஸ் இங்கே வந்தால் கூட்டணி எப்படி இருக்கும், எப்படி சீட் ஷேரிங் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் எவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணுறான், ஏன்றையா உனக்குலாம் என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி.
அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுதான். காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அர்ஜென்சி இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க வேற ஒரு முடிவு எடுக்கணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் நாங்க வந்துட்டாங்க. திமுக என்ன பண்ணுது, போய் ஏன் இருங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, இப்போ இருக்காங்கல்ல உங்க கூட இருக்கவங்க தான் திருமாலாம் இருக்காருல்ல, பொறுமையா இருங்க, இன்னும் தேமுதிக வருது, அவங்க வராங்க, அவரு இருப்பாருப்பா, நாங்க இருக்கணும்ல, இன்னும் அதிமுக இந்த பிரிஞ்ச இன்னும் வராரா என்னன்னு தெரியல, நீங்க எவ்வளவு அவசரப்படுறீங்க, ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க போங்க, ஏதாவது பேசி கிசிட்டு வரதுன்னா வாங்க. நம்ம ஏதோ போற போக்குல ஏதோ ஒன்று சொன்னீங்க, 70 80 ஏதோ சொன்னீங்களே, இல்லை அது இல்லை 1970களில் நாங்க வந்து அது அப்போ, இப்போ நீங்க இல்லை, அது பார்த்துக்கலாம், ஒரு நம்பர் சொல்லி வச்சிருக்கேன், அதிர்ச்சி ஆகாம அதை கேட்டு என்னன்றதை தெளிவுபடுத்திக்கிங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. 28 ஓவர், ஒரு ராஜ்யசபா மேபி. இல்லை ஒருவேளை காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னா திமுக கூட்டணியில இருக்கிற அந்த கட்சிகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல, ஏன்னா அந்த 28 இங்கே கிடைச்சிச்சு. நம்ம சந்தோஷம்னா நம்பர்ஸ்ல சந்தோஷம் ஜோ, புரிஞ்சுக்குங்க. இப்போ சரி ஓகே, உங்களோட இதுலயே வரேன், 25 தொகுதி இல்லை, ஃப்ரீ ஆயிடுச்சு, காங்கிரஸோட 25 தொகுதி ஃப்ரீ ஆயிடுச்சு, தேமுதிக அங்க போயிடுச்சு. ஒரு தேமுதிகக்கு ஒரு 6ல இருந்து ஒரு 8 10 ஓகேங்களா, மீதி இருக்கிறத ஆளுக்கு 2ஆ பிரிச்சு நீங்களாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர்ஸ் அதிகமாயிடுச்சு, வின்னிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி போகும்போது உங்களுக்கு ஒரு 7-8% வெளியே போயிடுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அவங்க மேல இந்த ஒரு நம்பகத்தன்மை கம்மியாகும். திமுக மேல இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிற ஓட்டுகள்லாம் வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு வந்த அந்த கூட்டணி உடையிற இடம். ஸோ உடஞ்சிச்சுன்னா இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா தாவேக்காக அது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றதை தாண்டி தாவேக்காவுடன் ஒரு கூட்டணி காங்கிரஸ் அமைக்குதுன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக எங்கே பார்த்தாலும் பேச ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிற விஷயங்கள். ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் கூட வந்தாருன்னா அது ஒரு சீனியர் லீடர் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியலன்னா கூட ஓகேப்பா இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி நபர்களா இருப்பாங்க. அப்போ திமுகக்கு அது பலவீனமா மாறும். அந்த இடத்துல தேமுதிக போனாலும் ஒண்ணுதான், போகலனாலும் ஒண்ணுதான். 0.83% ஓட்டு வச்சிருக்க ஒரு கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துட முடியும்? என்னதான் விஜயகாந்த் கேப்டன் நீங்க எல்லாம் சொன்னாலுமே கூட பர்சன்டேஜ் அடிப்படையில ஒண்ணும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா 2 கொடுக்க முடியுமே தவிர இல்ல அந்த இடத்துலலாம் திமுகவே நிற்கும். அந்த வகையில் வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். திமுக ஓகே ஒரு 25ல் இன்னும் நமக்கு ஒரு மீதியை 10-15 கொடுத்துட்டா கூட 10 நம்ம கிட்ட இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டு நிற்கலான்ற ஒரு சந்தோஷமே தவிர மற்றபடி அதில் ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. காங்கிரஸ் ஆனால் தேமுதிகவும் தாவேக்காக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சி நீங்கள் அங்கே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வின்னிங் பெர்சன்டேஜ்ன்றது ஒன்றும் இல்லைன்றப்போ நம்ம தாவேக்காக்கு போனால் ஒருவேளை நம்ம கேப்டன் அந்த மாதிரி விட்டுட்டோம், இனி இவங்க வந்திருக்காங்க விடக்கூடாதுன்னு அந்த ஒரு ஓட்டுகள் வந்து திருப்பி அந்த ஓட் பேங்க் பெர்சன்டேஜ் வந்து ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். திருப்பி அவங்க கட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு எண்ணமும் பண்ணணும். துட்டு மணி மணி அப்படின்னு ஒரு பாட்டு போயிருச்சுன்னா இல்லை, திடீர்னு அந்த பாட்டு ஞாபகம் வச்சு, நீங்கள் ஏதோ கேட்டோன்னு எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வச்சு, கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போற கட்சி இருந்தா தானங்க அதுவும் வரும். கட்சி இருக்கு அப்புறம் எப்படி அது வரும்? கரெக்ட். நீங்க அது எதுவுமே இல்லாம தான் இங்க ஒரு கட்சி வந்து பேரத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் பேசுறேன் அங்கேயும் பேசுறேன்றாங்க. இங்க ஒரு ஆளுநர் கூட மீட்டிங் போகும்போது அங்க போயிட்டு நயினார் நாகேந்திரன் பேச வேண்டியது, அப்புறம் வெளியே வந்துட்டு இங்க வேற ஒருத்தர் கூட ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, ஜோதி வடிவிலான ஜோதி மாவட்டத்தின் அமைச்சர் கூட வந்து பேச வேண்டியது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க 2 சைடுமே இது ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, எங்கே உங்களுக்கு பேரம் முடியுதோ அங்கே தான் போவாங்க. இவரோட 7 சீட்டு இல்லை இங்கே 10 சீட்டு தரேன்னு சொன்னாங்கன்னா இங்கே ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி போவாங்களே தவிர விஜய் கூடலாம் அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு போய் நின்று விஜயை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், வந்து கட்சியை காப்பாற்றணுன்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. வாங்கணுமா 7 சீட்டு போய் நின்னோம் ஃபைனல் எலெக்ஷனா. ஆமா, அது மேக்ஸிமம் அப்படி இருந்துச்சுன்னா நல்லது. இந்த மாதிரி பேரம் பேசுற கட்சிகளுக்கு ஃபைனல் எலெக்ஷனா இருந்தா இன்னும் நல்லதா இருக்கும். பட் ஆனா ஆக மாட்டேங்குது. என்ன தெரியுது, பர்சன்டேஜ் மக்கள் கம்மி பண்ணிட்டே வராங்க. உங்களோட பேரம் பேசுறது இப்படி இப்படின்னு பேசியே பேரத்தெல்லாம் கம்மி இது பண்றதுனால ஓட் பர்சன்டேஜ் கம்மி ஆயிட்டே வருது. வேற வழி இல்லாம கட்சிகளை சேர்த்துக்கிறாங்க. என்டிஏல கூட பெரிய விருப்பம்லாம் கிடையாது, சேர்த்துக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. வரதுன்னா வாங்க, இவ்வளவுதான் எங்களால முடியுன்ற அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. சும்மா அங்க போய் பேசும்போது மட்டும் இவங்க வந்து ஏன் அங்க போறீங்க இங்க வாங்க சும்மா விட்டுறது. இவங்க அங்க போய் பேசிட்டு இருக்கும்போது ஏங்க நாங்க தான் தரேன்னு சொல்றோம் ஏன் அங்க போறீங்க அப்படின்றது. திருப்பியும் சரி இவங்கள்ட்ட வந்து பேசினாங்கன்னா அமைதியா நிக்கிறது, காது கொடுத்தே வாங்குறது இல்ல. சரி இவங்க காதுல வாங்க மாட்டாங்க, திருப்பி அங்க போலான்னு பார்த்தா ஏங்க பேசிட்டே இருக்கும்போது போறீங்க. தாவேக்கா கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு போயிடக்கூடாது. கூட இல்ல, தாவேக்கா கூட தேமுதிக போனா என்டிஏ கூட கண்டுக்காது. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு, அது மேட்டர்லாம் கிடையாது, விட்டுருவாங்க. சரி போங்க நீங்களாம் எப்படியோ ஒளிஞ்சு போங்கன்னு தான் நினைப்பாங்க. நீ தேமுதிகவெல்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. அவங்களோட டார்கெட்
டிவிக்கே ஒரு பெரிய த்ரெட்டு, என்டிஏக்கும் சரி திமுகவுக்கும் சரி பெரிய த்ரெட்டா விஜய் இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்றது, அங்க எங்கேயும் போயிடக்கூடாது, நீ திமுகவுக்கு போறதுனா கூட போ, ஆனா இங்க போகாதன்றது தான். அதை தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, நாங்க யார்கிட்ட பேசினாலும் டெல்லியில இருந்து இங்க வந்துடுறாங்க, வந்து தூக்கிட்டு போயிடறாங்க. ஆனா அந்த கருத்து வந்து ஒரு நல்ல கருத்தா எனக்கு தெரியல. டெல்லியில இருந்து வரதான் செய்வாங்க, வந்து இது பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி உள்ள எடுக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஆனா அவங்க தனிச்சு போட்டி போடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ வந்து 234க்கும் வேட்பாளர்களை பாக்குறாங்க. காங்கிரஸ் கூட இல்லன்றதும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க, கிடையாது. எல்லா வேட்பாளர்களையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. சும்மா இந்த வேட்பாளர் மனு வாங்குறதா கூட சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆலோசனை குழுலாம் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு போது ஒரு ப்ளஸ் தாவேகாவுக்கு ஃப்ரெஷ்ஷு விஜய் நிற்கிறது இருக்கிறதுனால, யங்ஸ்டர் ஓட்டு, பெண்கள் ஓட்டெல்லாம் இருக்கிறதுனால பயப்படாம களத்துல இறங்குவாங்க. ஒரு 234 தொகுதியிலும் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது ஃபுல்லா தெரிஞ்சிடும், 100% தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எப்படி விஜயகாந்துக்கு வந்து 100% இந்த 2006 தேர்தலில் தெரிஞ்சுதோ, இப்போ நமக்கு ஒரு 8% மேலே இங்கே ஓட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுதோ, அப்பவே ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது சொல்றேன். இப்போ அவங்கெல்லாம் யாருமே கிடையாது, சீனியர் லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கே பெரிய அளவுக்கு தலைவர்கள் இங்கே இல்லாதப்ப இப்போ விஜயால ஓரளவுக்கு அந்த 15% தாண்ட முடியும். அவங்க ஒரு 40 சொல்றாங்க, நம்ம அவ்வளோலாம் சொல்ல முடியாது தெரியாம. பட் ஒரு 15% தாண்டறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அதனால தேமுதிக போறதுனாலையும் ஒரு பிரயோஜனையும் கிடையாது. சீமானும் ஆஸ் யூஷுவல் போக மாட்டாரு, அதுவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து பொழப்பு கெட்டு போயிடும். சீமான் கொண்டு போய் வந்து தனியா போய் அவங்க கூட சேர்ந்தாருன்னா அவரு பொழப்பு கெட்டு போயிடும். அதனால அவர் அதை தப்ப செய்யவே மாட்டார். ஜெயிக்கணும்ன்றவாங்க, இது தம்பி ஜெயிக்கணுமா தம்பி, அவர் நின்னா ஜெயிச்சிரு, அவர் ஜெயிக்க கூடாது தம்பி, அதுக்குதான் நாங்க நிக்கிறோம், அதுக்குதான் தம்பி தனியா நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு. இந்த அதாவது தாவேக்கால 230 நாள் தனியா நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர்கள் யாருன்னு இந்த ஒரு 1 வீக்ல வந்து ரெடி பண்ணி சொல்லிடுவோம், இறுதி பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றப்போ, திமுகல இப்போ இங்க அதிமுகலேருந்து வரிசை அமைச்சர்கள் எல்லாமே அங்க போயிட்டு தான் இருக்காங்க, திமுக போயிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற திமுகலேயே இருக்கிறவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்களா, இல்ல அதிமுகலே இல்ல வேற கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? திமுகவை அதிமுகவா மாற்றும் முயற்சியில தான் முக ஸ்டாலின் திமுகவே அதிமுக ஒரு பேச்சு அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே அங்க ஏகப்பட்ட புகைச்சல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இவரு நம்ம வைத்தியலிங்கம் போய் 10,000 பேர் சேர்த்திருக்காரு. இப்போ ஒரத்தநாடுல அங்க வந்து அவருக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பாருங்க, நீங்க தொடர்ந்து இங்க இருந்து போனவங்க மைத்ரேயனா இருக்கட்டும், வைத்தியலிங்கமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போன அன்வர் ராஜாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே அகாமடேட் பண்ணணும். எல்லாருமே வந்து சும்மா வந்து கூப்பிட்டுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஏதாவது ஒரு டீல் பேசி தான் கூப்பிட்டுருப்பாங்க. உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்றோம், இங்க நீங்க நில்லுங்க, மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறோம்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே இப்போ ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுக காரங்க போய் இருக்காங்க. KKS ராமச்சந்திரன்ல இருந்து செந்தில் பாலாஜில இருந்து ஏகப்பட்ட பேர் அங்க இருக்காங்க. இப்பவே அங்க வந்து சேகர் பாபுவா இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. அப்போ இங்க இருந்து போறவங்க எல்லாம் அங்க போய் சேரும்போது அங்க டிஃபால்ட்டா இருக்கிறவங்க அவங்களால ஜெயிக்க முடியாம போயிடும், அவங்களுக்கு இடம் கிடைக்காம போகுது. ஏற்கனவே வாரிசு அரசியல்ன்ற பேர்ல தலைமையில உங்களுக்கு இடம் கிடையாதுன்ட்டாங்க, இல்ல தலைமையில இடம் கிடையாதுன்ட்டாங்க. முதல்வர், துணை முதல்வர், முக்கியமான MP, அமைச்சரவையில் இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சரி, அதை தாண்டி மற்ற இடங்கள்ல நிற்போம், நம்ம உழைச்சிருக்கோம், நம்ம ஒரு MLA ஆகலாம், அப்படின்ற MP ஆகலாம், மாவட்ட செயலாளர் ஆகலாம், அந்த மாதிரி பிளான் பண்றோம். அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஆட்களை உள்ள எடுத்து அவங்களுடைய இடத்தையும் வந்து காலி பண்ணிடுறாங்க. அதனால இது எப்படி அங்க வந்து கனெக்ட் ஆவாங்க? இல்ல அதிமுக இருக்கிறவங்களுக்கே அந்த பதவி இருக்கிறவங்க வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா திமுக இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்காக இறங்கி வேலை பார்ப்பாங்க? அதுதான் சொல்றேன், அது அந்த இடத்துல நடக்காது. இந்த தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து உழைக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஆத்மார்த்தமா வேலை செய்வாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. எப்படி செய்ய முடியும்? இப்போ அவங்க நிற்கணும், அவங்க அந்த இடத்துல ஜெயிக்கணும், இல்லை அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபராக வளரணும், இல்லை வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து நீ வேண்டாம், இவர் வந்துருவார், இவர் சீனியர், இவர் அதிமுகலேருந்து வந்தவர்னா, ஏற்கனவே அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு தான் அமைச்சரவையில் அவ்வளோ பேருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ள எடுத்து ஏதோ அதிமுகவை காலி பண்றோன்ற பேர்ல உண்மையா ஸ்டாலின் அவர் தான் கை கூப்பி எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த தேர்தலை வந்து சொல்ல வேண்டிய டைலாக்கை இவர் தான் சொல்லுவாங்க. விரைவில் வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏகப்பட்ட பேரை உள்ள சேர்த்து வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும். அது திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து போற அத்தனை பேரையும் திமுகவில் அகாமடேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது
அது பெரிய பிரச்சனையாக தான் உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்தந்த மாவட்டங்கள் யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கவுங்களுக்குலாம் இருக்க தான் செய்யுது. ஏன் பயப்படுறாங்கன்னா, அதிமுகலேருந்து வரவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடச்சிருது, நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது. அது கொடுக்கறதுனால இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் அடிபட்டு போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கு. இது தாவேக்காக்கு சாதகமாக மாறுமா ஒருவேளை? அதாவது திமுகல இருந்தாலுமே நம்மளுக்கு இல்லைன்ற அந்த ஒரு விரக்தியோ இல்லை அந்த அதிருப்தியோ தாவேக்கா சைடு சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வரலாம், ஒருவேளை அங்கேருந்து மூவ் ஆகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் திமுக விட்டு போவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இல்லை கஷ்டம். திமுகலேருந்து வராங்கன்னா முதல் தாவேக்கா எடுத்துக்கிறதுக்கும் முதல் ரெடியாக அது இருப்பாங்களா? பெரிய கேள்வி. ஏன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்படி தான் எடுப்போம், 1 by 1 தான் எடுப்போம், உங்களோட பின்புலங்கள் உங்களோட இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் எடுப்போன்ற அளவுக்கு தான் அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற யோசனையும் தான் இருக்கும். அதனால் அது கஷ்டம். தாவேக்காக உடனே போகிறது கஷ்டம். ஃப்யூச்சரில் வேணால் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். அதனால இது பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கட்சி ஆட்சியில இருக்கும், அதனால வந்து இங்கே இன்னும் எதிர்கட்சியா இருப்போம் இல்லை ஆளுங்கட்சியா இருப்போன்ற ஒரு நம்பிக்கையாவது இங்கே இருக்கும். அங்கே போனால் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ன்றது தெரியாதுல்ல. அதனால அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால சரி பேய்க்கு இந்த பிசாசே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்கேயே இருந்துருவாங்க. பேயின்னு தப்பா நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லலை, ஒரு பழமொழிக்காக சொன்னேன். தாவேக்காவோட இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த மாநாடு போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் அடிப்படுது. இன்னைக்கு மீட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? இப்போ என்ன சொல்றது உங்ககிட்ட நான்ன்ற மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நேற்று ஜனநாயகனுடைய வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஒரு மாதிரி மறுபடியும் அதே அப்செட் ஒரு இருந்தாலும் கட்சி பணிகள் எதுவும் பெரிய அளவுக்கு தொய்வுலாம் இல்லை. இப்போ மறுபடியும் வந்து கட்சி பணிகள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆலோசனை குழு கூட்டம், இந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த இது வந்து YMCAல 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றது ஒரு நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பக்கம் வேலைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த 234 வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. அதே வேளையில தான் மாநாடுகள் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையும் போயிட்டு இருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தால் அவங்களுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா ஆரம்பிக்குது. அதனால கண்டிப்பா அந்த நேரத்துக்கு ஒரு மாநாடு வந்து கண்டிப்பா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சேலம் போறதுக்கான ஒரு வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சேலத்துல மீட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் இன்னும் எத்தனை மீட்டிங், எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. அதுல எல்லாமே விஜய் இருக்கிற மாதிரியானது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 மாநாடாவது இந்த மீட்டிங்குள்ள நடத்தி முடிக்கணும்ன்றது அவங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ அது வாய்ப்புகள் இருக்கு. 2 மாநாடு கம்பல்சரி போட்டே ஆகணும். இன்னும் டைம் இல்லை. ஸோ இன்னும் ஒரு இந்த எலெக்ஷனுக்குள்ள ஒரு 2-3 மாநாடு நம்ம எதிர்பார்க்கலாம். 2 மாநாடு எதிர்பார்க்கலாம். 3 பிளான் பண்ணுவாங்க. பட் 2 தான் ஐ திங்க் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த டைம் மாநாடு போடுவாங்க. எல்லாருக்குமே இருக்கும். காவலர்களுடைய இந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். யாருக்கு எந்த டைமில் கொடுக்கறதுன்ற பிரச்சனை இருக்கும். அதனால் அது ஒரு கேள்விக்குறி. அதனால் 2 மாநாடுகள் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று மற்றதெல்லாம் பொதுக்கூட்டங்கள் மாதிரி அங்கங்கே இருந்து சின்ன சின்ன பொதுக்கூட்டங்களாக வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதில் எத்தனை தடவை விஜய் அவர்கள் வெளியே வந்து பேசுகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் தான் பிராண்டு, அவர் தான் முகம், அவரை வச்சு தான் நடக்குதுன்னும் போது அவர் எப்படி இதை அப்ரோச் பண்ண போகிறாரு, இந்த மீதி இருக்கிறனால எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கட்ட நகர்களை எடுக்க போறாங்கன்றதா இது. பட் ஆனால் உறுதியாக 2 மாநாடுகள் உறுதியாக நடக்கும். 5 மண்டலங்களுக்கும் தனியாக ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தலான்ற ஒரு பேச்சு இருக்கும். இப்போ ஒரு 5 மண்டலம் மீட்டிங்லையுமே விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா அவர் டைரக்டா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே, அதாவது பிரச்சாரத்துக்கு இல்லாமல் இது டைரக்டா அவங்களை போய் மீட் பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது 5 மண்டலம்னு போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, மண்டலத்துக்கு தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படின்றது கொண்டு வந்துடும் போது உங்களுக்கு ஈஸியாக அவங்களெல்லாம் கவர் பண்ணிடலாம். விஜய்க்கு ஒரு பிரச்சனை ப்ளஸ் எப்படியா இருந்தாலும் மீடியா காட்டிடும். ஸோ லைவ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நேரில் பார்க்கணுன்ற ஆர்வத்தை தாண்டி மற்ற நேரத்தில் அவரை பார்க்கணுன்னா அவரோட லைவ்ல பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் எல்லாத்துலேயுமே லைவ் வந்துடும். யூடியூப்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எல்லாத்துலேயும் லைவ் வந்துடும். ஸோ ஈஸியாக அவங்க லைவ்ல வந்து பார்த்துடலாம். அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அவர் எத்தனை தடவை இனி வெளியே வந்து இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது சரியா பண்ணிட்டாங்கன்னா, அதை சரியா பண்ணிட்டாங்கன்னா 234லையும் தனியாக நிற்க போறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால வாக்குகளை வாங்க முடியும். யாருடைய வெற்றியை சேதாரம் பண்ண போறாங்க, இல்லை அவங்களே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்கன்றதான் வருங்காலத்தில் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நபர்களில் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த கூட்டணி கணக்குகளும் அதில் இருக்கு. இந்த பிப்ரவரிக்குள்ள இதெல்லாம் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிடும். ஓகே இது மட்டும்தான் இப்போ நடக்க போகுது அப்படின்றது 10 நாள் வச்சுக்கலாம். ஒரு 10 நாளுக்குள்ள எல்லாமே கிளியர் ஆகிடும். ஏன்னா தேமுதிகவும் பிப்ரவரி மாதம் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எந்த கூட்டணி வந்து நாங்கள் வெற்றி கூட்டணி ஆக்க போகிறோன்றதை அன்றைக்கி தான் வந்து
டைம் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அவங்கள தானே இப்போ உழைக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஜெயிக்கணும்னா நீங்க என்கிட்ட தேடி தானே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி. அண்ணே டீ கடைக்காரண்ணே, யார் நான் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி தான் சொல்லுவேன். என்ன சொல்ல போற? கூட்டணி வைக்க போறேன். அது ஏன்டா என்கிட்ட யாரும் கேட்கல, நீயாவது கேளு, நான் கூட்டணி வைக்க போறேன் தெரியுமான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் ஐயா வந்து என்ன பண்றதுன்னே தெரியலன்றதுதான் இருக்காரு. திமுக போன திடீர்னு பார்த்தா திமுக நல்லா திட்டிக்கிட்டு இருக்காரு. தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா அவங்க மகள் வந்து இல்ல அப்படின்றாங்க. அப்ப என்டிஏக்குள்ளார போக போறீங்கன்னா அது எப்படி போக முடியும்? அங்கதான் அவன் இருக்கானே அப்படின்றாங்க. எவன் என் புள்ள இருக்கான் அப்படி. இவருமே ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொன்னீங்க. இல்ல பேச்சுவார்த்தைலாம் அப்படிலாம் எதுவும் இங்க ராஜ்மோகன் அவர்களுமே சொல்லியிருக்காரு, செய்திகள்ல வரது எல்லாமே புரளி வதந்தி, நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எங்களது வந்து நாங்க எங்களோட அபிஷியல் சொன்னா மட்டும்தான், நீங்க செய்திகள்ல வரதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. அதனால கூட்டணி கணக்குகள் ஓரளவுக்கு இந்த எல்லாருமே இப்போ தேர்தலில் இருக்கிற வரைக்கும் நம்ம நியூஸ் சேனல் எப்படின்னா காரத்தடி யாராவது அந்த ரைட்ல போனாலுமே ஆமா ஐயோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போயிட்டாங்கன்னு எழுதிடுவாங்க. நீங்க தான் சொன்னல, இப்போ தேமுதிக வந்து சொல்லியிருக்கு பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எதையாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து சொல்லுவாங்க. எங்கள் தொண்டர்கள் என்ன கூட்டணியை எடுக்கணும்னு விரும்பினார்களோ அதே கூட்டணியை தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே சொல்லுங்க, திமுகவா அதிமுகவா? எங்கள் தொண்டர்கள் விரும்புவதை போயிடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு போயிடுவாங்க, எல்லாரும் பிராங்க் பண்ண அப்படின்ட்டு போயிடுவாங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் பிப்ரவரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு பிரச்சாரத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு செகண்ட் வீக் அந்த மாதிரிக்குள்ள வந்து நமக்கு இது வந்துடும், நோட்டீஸ் வந்துடும். ஸோ அதை பற்றி அடுத்த தேர்தல்களில் வந்து பேச ஆரம்பிக்கணும், இது பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கணுன்றதுனால சீக்கிரம் அது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாப்போம், இது கூடி சீக்கிரம் நடக்கும். ஆனால் 2 மாநாடுகள் உறுதியாக ஒரு போட்டே ஆகணும். அது வந்து 2 வருஷம் முடிஞ்சதுன்றதுக்காக இல்ல, 2வது வருஷம்ன்றது ஒரு மெயின் ரீசன். 2வது ஒரு இந்த ரிவ்யூ முடிச்சிருக்காங்க, விக்கிரவாண்டி மதுரை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பண்ணல. ஈரோடும் பண்ணதும் வந்து ஒரு பெரிய மாநாடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மக்கள் சந்திப்பு தான். அப்போ மாநாடுன்றது வேற எப்படி இருக்குன்றது நம்ம மதுரையெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி வேணும்னா இன்னொரு திருச்சியிலையும் இன்னொரு வேற ஏதாவது ஒரு இடத்துலையும் நீங்க ஒரு கோயம்புத்தூர்லயோ ஒரு 2 மாநாடு போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 2ஆ 3ஆன்றது உறுதியா தெரியல. பட் 3ன்றது ரொம்ப கஷ்டம், 2ஆ இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல இதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்